3BHA அப்படின்னு ஒரு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ட்ரெய்லராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அத்தனை 3BHA பயங்கரமாக படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுங்கிறத ஒவ்வொரு VHAK ஏங்கிறேன் பார்த்தீங்களா, செமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3BHA ட்ரெய்லர் போடுப்பா. தமிழில் இருக்கா? தமிழில் இருக்குது, பார்த்து வந்துடும். வெயிட். ஓ நீங்களா? விளப்பறமா? நீங்கள் போயிருங்க. உங்களெல்லாம் பார்க்க நான் வில்லிங்க இல்லை. அவுட். ஸ்கிப்பை கொடு. ஃபஸ்ட்டு சீன் தானே? இதான் ஃபஸ்ட். ஆமாம், 0 செகண்ட். ரெடியா? 1 2 3 ஆக்ஷன். மழையிலேயே நினைச்சு ஐயோ, ஓ மை காட், என்னது இது? வீட்டுக்குள்ளே தண்ணி. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் இல்லை? இந்த மழை காலத்தில் இந்த ஏரி பக்கத்தில் வீடை கட்டி விட்டு, வீடை வாங்கி விட்டு, இல்லைன்னா வாடகைக்கு குடியிருந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தவங்க தண்ணியை வெளியில் ஏற்ற முடியாமல் அந்த பொருளெல்லாம் தூக்கி பரணியில் போட்டு அதை பத்திரப்படுத்துறதுக்குள்ளே அவங்க படுற பாடெல்லாம் ரொம்ப ரணக்கொடூரமான ஒரு பாடுங்க. சித்திரவதை மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட கதையா? அதான் தெரிஞ்சு இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்லை? எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. யோகி பாபு வேற 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்ணுறீங்க? வேற என்ன பண்ணணுமா? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. இப்போ இந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, 100க்கு 100 உண்மை அந்த டைலாக்குங்க. அதாவது நம்ம என்னதான் ஒன்றும் இல்லாமல் போனாலும் சில பாடி லாங்குவேஜை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். அடே இவன் சும்மா உதார விட்டுட்டு இருக்கிறாண்டாங்கிற மாதிரி. இல்லை சில பேர்லாம் ஒன்றுமே இப்போ நார்மலாக ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவன் பார்க்கவே ஹைஃபையாக தெரியும். அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இந்த பணம் பற்றாக்குறை இல்லாமல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணடா அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிற ஒரு செல்வந்தகர் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நார்மலாக ஒரு ட்ரௌசர் போட்டுவிட்டு நார்மலாக ஒரு டிஷர்ட்டை போட்டுவிட்டு கேஷுவலாக வெளில போனால் கூட அவன் பார்க்க ஹைஃபையாக தெரிப்பாங்க. அதுவே ஒன்றுமே பயங்கர பில்டப்லாம் கொடுத்து பயங்கர ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பயங்கரம் போட்டால் மூளையில் 1008 டென்ஷன் வலியோட அடுத்த வேலை என்னடா பண்ண போகிறோம் வேறு அப்படி இப்படி யோசிக்கும் போது அவளை டிப்டாப்பாக பண்ணணும் நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிடான். என்னடா பொசுக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பொண்ணு சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த டைலாக் நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்கள் வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குது. வரமாட்டாங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணுறீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை கனவு எல்லாம் போச்சுப்பா. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? வீடுங்கிறது மரியாதை இல்லையா அப்படின்னு ஒரு டைலாக்கு. ஆனால் உண்மையிலே அது உண்மைதாங்க. 75% 80% வீடு இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற மக்கள் தான். அதாவது மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு 75%. மீதி இந்த 25% தான் அப்பர் மிடில் கிளாஸு, ஹைஃபை பணக்காரவன். ஸோ அவங்களுக்குலாம் பெருசாக தெரியாது. இந்த இல்லாத ஒரு விஷயத்தை அதை உருவாக்குறதுக்கு அவங்க படுற பாடம் இருப்பாது. ஒரு தலைமுறையே வந்து அதுக்கு கஷ்டப்படணுங்க இல்லை? அவன் ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான். அந்த வீடு இல்லாதல நானும் இந்த நிமிஷம்னு இல்லை, சம்பாதிக்கிறோன்னு தான் பேர், வேலைக்கு போகிறோம், நல்லா இது பண்ணுறோம். ஆனால் என்னால் வீடு வாங்கலாம் முடியல. வாடகை வீட்டில் தான் இருக்கும், வாடகையை தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். நமக்கான காலங்கள் வரும்போது பார்ப்போம். ஜாலியாக இருக்கும். இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வருமா? அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே.
சூர்யா வீட்டில் அதுக்கப்புறம் இந்த படம் சேர்ந்து பண்ணுறாங்கல்ல. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. ஜெயிக்கணும்பா. என்னைக்காவது நான் ஜூலை போகிறோம். இந்த படத்தை தான் திரையில போய் ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா அதை பார்க்கும்போது அதனோட வலி வேதனை உண்மையில் அவ்வளோ ஒரு ரணகுடமாக இருக்கும். டெய்லர் முதல்ல அந்த சீன்லேயே சொல்லிட்டாங்க, இப்படி வாழ்கிறவங்களுக்கு அதனோட எவ்வளோ வலி இருக்கும். ஒவ்வொரு மழை காலத்துலேயும் இந்த 2.5 மாதம் மழை தண்ணி உள்ளே வந்துட்டு நிம்மதியை தூங்க முடியாமல் யாராவது வருவாங்களா, அவங்க வெளியில் போய் சாப்பிட வாங்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் எதிர்பார்த்து ஏங்கி இருக்கும்போது எப்பயாவது ஒரு வகையில் ஏதாவது நல்ல இடத்துல வீடை வாங்கிட்டு போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தாங்கணும். சில பேர் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே இங்கே அதெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது, மேடான பகுதிக்கு வாடகைக்கு போயிடலான்னு போயிடுவாங்க. சில பேர் அந்த ஒரு கனவு என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைகளை வாடகை வீட்டையே விட்டுட்டு போகாமல் ஒரு சொந்த வீட்டில் உட்கார வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ என் வாழ்க்கையிலே எடுத்துங்க, நான் இத்தனை வருஷம் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆசை, என்னைக்காவது ஒரு நாள் நான் சாவறதுக்குள்ளே ஒரு சொந்த வீட்டில் சாகணும்னு எனக்கு ஒரு ஆசைடானு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் அது எப்படியாவது பண்ணிட்டு தான் முயற்சியெல்லாம் பண்ணேன். பட் ஆனால் நல்லா வச்சுருந்தேன், நல்லா வாழ வச்சுருந்தேன்னு தான் சொல்லலாம். என் வசதிக்கு, என் படிப்புக்கு, என்னுடைய வருமானத்துக்கு எங்கள் அம்மாவை எப்படி பார்க்கணும் அப்படிலாம் பார்த்தேன். பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக தான் இறந்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய வேதனை. அன்றைக்கெல்லாம் அது நினச்சி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு சொந்த வீட்டிலே எங்கள் அம்மா உட்கார வைக்க முடியலையே, அவங்களால அது ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் பண்ண முடியலையே, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ அந்த வீடுங்கிறது அவங்களுக்கு ஒரு அடையாளம், அது ஒரு 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 பெருமை இல்லை. பெற்றவங்களுக்கு அவங்க வாங்கி பிள்ளைகள் கொடுக்கறத விட, ஒருவேளை அவங்களால செய்ய முடியலன்னா பிள்ளைங்க சம்பாரித்து சொந்த வீட்டில் உட்கார வச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏங்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இயக்கம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகுது. எங்கள் அம்மா நினப்பு தான் அதிகமாக வருது. ஓகே, அவங்களுக்கு என்னால் உட்கார வச்சு அழகு பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவங்க ஆசையாவது நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. மேலே இருக்கிறோம் என்ன நினைக்கிறோன்னு அதான் நடக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா கடவுள் எதுக்கு, அவன் நினைக்கிப்பான், ஏய் உனக்கு வீடு தானே, உனக்கு ஒரு டேச்சில் கொடுப்பண்டா அப்படின்னு நினச்சி கொடுத்தா சந்தோஷம்தான். அதெல்லாம் கிடையாது, நீ கடைசியில் இயக்கத்திலே தான் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறவளும் ஜாலியாக இருந்துட்டு போயிடும். சின்ன வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வாழ்க்கையில் இல்லை, ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுவோம். ஓகே கேஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திப்போம். என்னுடைய இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, பாய்.